அனைவருக்கும் வணக்கம். இடிகரை பேரூராட்சிக்குட்பட்ட 6வது வார்டு பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஓரிரு நாட்களிலே நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நம்மெல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கிறீர்கள். அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, 6வது வார்டுக்குட்பட்ட வாக்காளர்களே மற்றும் மணிகாரங்கள் பகுதி வாக்காளர்களே, இந்த முறை வாக்கானது உங்கள் வாக்கு யாருக்கு என்பதை நீங்கள் இதுவரை தேர்வு செய்திருந்தாலோ இல்லை செய்யவில்லை என்றாலோ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என உங்களை வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் உரிய காரணத்தை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த வேட்பாளர் அவர்கள் நம் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார். அவர் கடந்த 5 ஆண்டுகளிலே ஒரு முறையாவது நம் பகுதிக்கு வந்து மக்களை குறைகளை கேட்டாரா என்பதை நீங்கள் உணர வேண்டும். மறுபடியும் நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள் இதே நிலைமை தான் நீடிக்கும். ஆகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வர கட்டாயம் நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது. அதை ஏன் என்பதை நான் தற்போது கூறுகிறேன். இப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 அவர் வரவில்லை, அதனால் நாம் அவருக்கு வாக்களிக்கக்கூடிய, ஏன்னா அவரால் நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை. பயனில்லாத ஒரு நபருக்கு ஒரு கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு வாக்களிப்பதால் மீண்டும் அதே நிலைதான் நீடிக்கும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இந்த முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே ஏன் நம் சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்தால், இப்போ தற்போது கள போட்டியில் இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக. நம்ம பாஜக பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு போட்டியே கிடையாது. நம்மளுக்கு போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான். அதனால் நான் அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. போட்டி இல்லாதவர்களோட பேச நம்மளுக்கு வேஸ்ட் டைம். ஸோ திமுகவுக்கு ஏன் நம்ம பகுதியில் இருக்கிறவங்க ஓட்டு போடக்கூடாதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிறத சிந்திச்சு நீங்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் 19ஆம் தேதி ஓட்டு போடணும் இரட்டை இலைக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது 6வது வார்டுக்கு உட்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலாம் நகர், அண்ணா நகர், அப்புறம் மாருதி நகர், சாரதாஸ் அவென்யூ, சக்தி நகர், மணியார்பாளையம் மேற்கு பகுதி, அப்புறம் கிருஷ்ணராஜா நகர், மவுண்டன் வியூ, அப்புறம் மகாலட்சுமி கார்டன், சாஸ்தா நகர், அப்புறம் வாட்டர் போர்டு, அப்புறம் பாரத் நகர், தென்றல் நகர், அங்காளமனூர். இந்த பகுதியெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம 6வது வார்டு பகுதி. இப்போ பார்த்திங்கன்னா கலாம் நகர் பகுதிக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இப்போ 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த 3 ஆண்டுகளாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே செய்ய கிடையாது. பொதுவான இடத்துல இருந்த ஒரு பைப்பை தூக்கி அவங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பொதுவான பைப்புகளில் பணமே இல்லாமல் போட்டு கொடுத்தோம். அதாவது நல்ல தண்ணியாகட்டும், உப்பு தண்ணியாகட்டும். இதே பொதுமக்கள் யாராவது போய் பணம் கட்டி நாம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டால், உங்களிடம் ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதனால் உங்களுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பணம் பெறுவதற்காக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறது. அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழித்து அவங்களுக்கு நம்ம போராடி பெற்றுக் கொடுக்குறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கலாம் நகர் பகுதியில் மக்களை பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள். எப்படின்னா, கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்கன்னு சொன்னால், ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலை குளறுபடி செஞ்சு அங்கே இருக்கிற ஓட்டை இங்கே மாற்றி, இங்கே இருக்கிற ஓட்டை அங்கே மாற்றி குளறுபடி செஞ்சு ஏமாத்துனாங்க. பரிசு பொருட்கள், கொலுசு, ஹாட் பாக்ஸுன்னு எத்தனையோ பொருளை மக்களை கொடுத்து ஏமாத்துனாங்க. 2வது காலையில் பணம், விடிய காலையில் 2 மணிலேருந்து 4 மணி 5 மணி வரைக்கும் பணம் கொடுத்து 2000ன்னு சொல்லி கொடுத்து மக்களை எப்படியாவது ஏமாற்றி, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இவர்களெல்லாம் செய்து கள்ளத்தனமாக மக்களை ஏமாற்றி இன்று இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக வாக்குகளை பெற்று நம்மளையெல்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிற காரணத்தினால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் திமுகவிற்கு மட்டும் வாக்களிக்கக்கூடாது. ஆகவே வாக்காளர் பெருங்குடி மக்களே, பொதுமக்களே, தயவு செஞ்சு நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். இப்போ கலாம் நகர் பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா,
பட்டா வாங்கி தரேன், இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இன்றைக்கி வரைக்கும் அதற்கான நடவடிக்கைகள் துளி கூட எடுக்க கிடையாது. இந்த ஏழை மக்களால் ஏமாற்றி இவங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் வேலை பார்க்குறாங்களே தவிர அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு 4 பேர் மட்டுமே தான் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறாங்களே தவிர பொதுமக்கள் அத்தனை பேருமே வளர்ச்சிக்கு கீழே தான் போயிட்டுருக்குறோம். ஆகவே சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, அண்ணா திமுகவிற்கு தான் வாக்களிக்க வேண்டும், அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் என்பதை உணர்த்துகிறேன். அந்த கலாம் நகர் பகுதியில் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை. அவங்களுக்கு வேண்டப்பட்ட இடத்துல தண்ணி போட்டுக்கிறாங்க, பைப் போட்டுக்கிறாங்க. பைப் போட்டு அந்த பைப்பில் போய் நம்ம ஆளுங்க யாராவது போய் பிடிச்சாங்கன்னா அந்த பைப்பில் பிடிக்கூடாது நிர்பந்தம் பண்ணுறாங்க. தண்ணி பைப்பு தண்ணி பிடிக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பைப்பானது எல்லாத்துக்கும் பொதுவானது. இவங்க எப்படி சொல்லலாம் தண்ணி பிடிக்கூடாது, அங்கே போய் பிடி இங்கே போய் பிடி? ஆக இதையெல்லாம் நிர்வாகத்திடம் கொண்டு போனால் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது யார்? நம்ம மக்கள் தானே. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி ஏழை மக்களுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக வசித்து வருகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஆட்சி காலத்திலே முயற்சி பண்ணோம். பட்டா வாங்கி தர 100 நாட்களில் வாங்கி தரதா சொன்னாங்க. இன்றைக்கி கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் நடவடிக்கை எடுத்து பாடில்லை. பட்டா வாங்கி தரதை ஏமாற்றினாங்க, வீடு வாங்கி தரதை ஏமாற்றினாங்க, பட்டா வாங்கி தரதா ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் இடம் வாங்கி தரதாகவும் ஏமாற்றினாங்க. ஆக இத்தனை பொய்களையும் கூறி இந்த பகுதியில் சொல்கிறேங்க, அப்போதைக்கு கலாம் நகர் பகுதியை மட்டும் சொல்கிறேங்க. இவ்வளோ பொய்யை பேசி இங்கே இருக்கிற வாக்காளர்களை ஏமாற்றி எளிய மக்களை ஏமாற்றி இவர்களெல்லாம் வாக்கு பெற்று இன்றைக்கி அவர் குடும்பம் மட்டும் அவர்களை சார்ந்த நபர்கள் மட்டுமே பணம் பெற்றுக்கொண்டு பல்வேறு பணிகளை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த முறை நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, அண்ணா திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பகுதியில் இது மட்டும் இல்லைங்க, இந்த பகுதியில் திமுகவை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் திமுகவை சார்ந்த ஒரு சில நபர்கள் ஆக்கிரமிப்பு இடங்களை அதிகமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. புறம்போக்கு நிலத்தை வச்சு ரோடு இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆதாரத்துடன் பேசுகிறாங்க. எஸ்பர் விஓவை ரெக்கார்டு எடுத்தோம்னா பிடிச்சல. எடுத்துக்காட்டாக நம்ம வார்டு கவுன்சிலர் எடுத்துக்காங்க. அந்த கருப்பாங்கோயில் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருப்பது உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்கள் போகும்போது பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா சேட்டலைட்டில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஆக இதெல்லாம் கண்டுகொள்ள பேர் நிர்வாகமே கண்டுக்கிறது, வருவாய்த்துறையை இதெல்லாம் பற்றி கண்டுக்கிறது. ஏன்னா அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, அது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக சரி, அதை விட்டுருங்க. அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பகுதிக்கு நாம் பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பகுதியில் ஒரு 50 சென்ட் நிலம் இருக்குது. எந்த பொதுமக்களுமே அதை பயன்படுத்த முடியாத வகையில் ஃபென்சிங் போட்டு யாருமே உபயோகப்படுத்த முடியாத வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த கழிப்பிட வசதி, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்ரூம் டாய்லெட்டு கிடையாது. அந்த எல்லாருமே அந்த பொது கழிப்பிடத்தை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் அந்த பொது கழிப்பிடம் பார்த்திங்கன்னா தூய்மை இல்லாமல் சுத்தம் இல்லாமல் மனித மலத்தை பார்த்திங்கன்னா மனுஷனே அள்ளி போகிற சூழ்நிலையில் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி போனீங்கன்னா பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படி ஜனங்க சுத்தமாக இருக்க முடியும்? ஒரு டிச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கே போனாலும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மாருதி நகர் நம்ம ரேஷன் கார்டு கட்டி 2-3 வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி வரைக்கும் அது நடைமுறை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணா திமுககாரன் பேர் வாங்கிடுவாங்க, ராஜதுரை பேர் வாங்கிடுவான், நல்ல பேர் வாங்கிடுவான். அதனால் அது ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்காரு. நல்லா நீங்களே கிரெடிட் எடுத்துக்காங்க, வேண்டாம்னு சொல்லலை. பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பயனடைவில் ஒரு ரேஷன் கார்டுங்கிறது பல நாள் கனவு. நம்ம மணியாரம்பளை போயிருக்கு, எவ்வளோ பெரிய ஊர் நம்ம ஊர். அப்போ நாம் ஒரு ரேஷன் கார்டை கொண்டு வந்தால் ஒரு 500 கார்டுக்காவது போடலாம்ல, அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆக இவங்களுக்கு மக்கள் நலன் கிடையாதுங்க. மக்கள் சுத்தமாக மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் கிடையாது. இவங்க கொள்ளையடிக்கணும், இவங்க குடும்பம் அவங்க சார்ந்தவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆக நான் இதுலேயும் குறிப்பாக நம்ம அதிமுககாரங்க நல்லா இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. பொய்யான குற்றச்சாட்டு, சட்டத்துக்கு புறம்பான வகையில் அவர்களை ஏதாவது ஒரு வகையில் மாட்டி விடணும், அவர் ஏதாவது ஒரு வழியில் கெடுக்கணுன்னே விடணும். இடிகரை பொறுத்த வரைக்குங்க இந்த 15 வார்டு இருக்குங்க. 15 வார்டுலையும் சரிங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் மாதிரி எந்த வார்டுமே கிடையாது. அதாவது மற்றவங்களாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான், இங்கே இருக்கிறவங்க 6வது வார்டு நிர்வாகிகள் மட்டும்தான் அடுத்தவனுக்கு எப்படி கெடுத்து பிழைக்கணும்னு பார்ப்பாங்க.
இது வந்து உங்களுக்கு கடந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வீடு வீடாக வந்து என்னை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் பற்றியாவது நான் ஏதாவது ஒரு வகையில் யார் மேலேயாவது நான் குற்றம் சொல்லியிருப்பேனா? நம்ம வேலை என்னமோ அதை நாம் செஞ்சால் மக்களுக்கு நாம் நல்லது செஞ்சுட்டு போகலாங்கிற நோக்கத்தில் நாம் ஒரு நல்வழியில் போனோம். ஆனால் இவங்க எப்பவுமே அப்படித்தான். நீங்களும் 30 ஆண்டுகள் வரலாற்றை எடுத்தீங்கன்னா இவங்க பொய்யை சொல்கிறது, பித்தலாட்டம் பண்ணுறது, அடுத்தவனை கெடுக்கிறது, இதே தான் வேலை. படிக்கிற பசங்க நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோன்னு எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நாங்களாம் 2 டிகிரி வாங்குறதுக்குள்ளே நாங்களாம் படாத பாடுபட்டோம். எங்கள் குடும்பம்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டது. ஆனால் அந்த படிப்பையெல்லாம் இவங்க வழக்கு போட்டு வாழ்க்கையை கெடுக்கிறதுலே இவங்க குறியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என் கூட இருந்த பசங்க எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். அத்தனை பேருமே படிக்க வைக்கான அனைத்து முயற்சிகளும் நான் செஞ்சு அவங்கள இன்றைக்கி எல்லாருமே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் கூட இருந்தாங்கிற காரணத்துக்காக அவங்க மேலேயும் தேவையற்ற வம்புகளை இழுத்து வழக்கு போட்டு அவங்களை வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இன்னும் 2 ஆண்டுகளிலே முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை மாற்றுக்கிறதே கிடையாது. உப்பு தின்னவன் கண்டிப்பாக தண்ணி குடிச்சே தான் ஆகும். அதுக்கு நான் முழு முயற்சி எடுப்பேன். இந்த ராஜதுரை எதற்கும் துணிந்தவன், எதையும் நிதானமாக செய்பவன், எப்படிப்பட்டவனையும் எதிர்ப்பவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6வது வார்டு திமுக காரங்க புரிஞ்சுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பொதுமக்கள் மேலே இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பொதுமக்களுக்காக இவங்க பணி செய்கிறதில்ல, எங்களுக்காக தான் இவங்க வேலை செய்கிறாங்க. அதாவது கெடுத்து பிழைக்கணும்னு தான் நினைக்கிறேன். 2வது சாரதா சேவண்டி எடுத்துக்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருந்தா நீங்களே ஓட்டு போடுங்க. நான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஒரு வேலை கூட செய்யலைங்க அவங்க. ஆக அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த சூழ்நிலையும் வாக்களிக்கக்கூடாது. அதே போல் சத்தியநகர் எடுத்துக்காங்க. என்ன வேலை செஞ்சாங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். மணிகான்பாளையம் மேற்கு பகுதி ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களை சொல்லுங்க பார்ப்போம். என்ன வேலை செஞ்சாங்க? எதுவுமே செய்யலை. அதனால் சொல்கிறேன், நீங்கள் அவங்க திமுக காரனுக்கு எந்த சூழ்நிலையுமே ஓட்டு போட்டுருக்கூடாது இந்த டைம். அதாவது இரட்டை இலை சின்னத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அடுத்தபடியாக கிருஷ்ணராஜா நகரில் பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு அந்த பகுதி மக்கள் போகும்போது ரோடு இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு இருக்கிறாங்க. ட்ரைனேஜ் இருக்குது, அது பயன்பாடாக வகையில் இருக்குது. ரோடு சுத்தமாக இல்லை, கல்லுக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் ஏதோ பார்க் ஏதோ கட்டிக்கிறாங்களாம். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா 33 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சதாக கணக்கு அடிக்கிறாங்க. 33 லட்ச ரூபாய்க்கு அதை காது வாங்குறது நீங்களே கணக்கு போட்டு நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. பட் இது இருந்தாலும் நம்ம ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டக்கூடாது. அதனால் தேவையான தகவல்கள் நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் முறையான தகவல்களை வாங்கி அது உண்மை தன்மையை எடுத்து நாம் பொதுமக்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நம்ம ஏற்பாடுகள் செய்வோம். அதுக்கப்புறம் மவுண்டன் வியூக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நல்லா இந்த ரோடை தண்ணி பைப்பு போடுறேன்னு சொல்லி தோண்டி விட்டு இன்றைக்கி பொதுமக்களுக்கு நடக்கிற கூட வழி இல்லாமல் ஒரு வண்டி வாகனம் கூட போகிறதுக்கு இல்லாமல் சூழ்நிலையில் இருந்துட்டு வராங்க. ஆக இதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்புறம் 100 நாளில் வந்த முதல் வேலையாக இந்த மவுண்டன் வியூவில் இருக்கிற அந்த தண்ணியை பெரிய அந்த தேங்கி கிடக்கிற அந்த ஓடை பொம்பக்குள்ள இருக்கிற அந்த குழியில் இருக்கிற தண்ணியை உடனடியாக அகற்று தரதா சொல்லி 100 நாள் முதல் வேலையை செஞ்சு தரதா சொன்னாங்க. எந்த பிரச்சனையாலும் நாங்கள் நிற்பேங்க அப்படிங்கிறேன். இன்றைக்கி ஆளையே எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியும். தேர்தல் நான் மட்டும்தான் வர்றேன். நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சு போட 100 நாளில் அந்த தண்ணி எடுத்ததை சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் வந்தோன்னு ஒரு 4 லாரி கொண்டு வந்து தண்ணி மண்ணை போட்டு விட்டுட்டு இன்றைக்கி நாங்களே வேலை செய்கிறோன்னு காட்டுறாங்க. நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் மவுண்டன் வியூ மக்களெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள்லாம் யாருமே திமுக போட்டுறாரு. அதிமுக போடுங்க. நம்ம இருந்த ஆட்சி காலத்தில் நம்ம மவுண்டன் வியூக்கு என்னென்ன செஞ்சாங்கிறத மனசில் வச்சு போடுங்க. கடந்த முறை என்ன பண்ணீங்கன்னு தெரில, இருந்தாலும் இந்த முறை நீங்கள் தவறிடாதீங்க. அப்புறம் 2வது அதுக்கப்புறம் அந்த மவுண்டன் வியூ 2 டைம் தண்ணி வந்துங்க அந்த மவுண்டன் வியூ பாலத்தை அடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த பாலத்தை சீரமைக்கல. அன்றைக்கி அவங்க யாரையோ கூப்பிட்டு வந்து காட்டினாங்க, பேப்பரெல்லாம் போட்டாங்க, ஆய்வு பண்ணாங்க, உடனடியாக சரி செஞ்சு தர்றான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்பணிகளை அவர்கள் செய்யவே இல்லை. பொதுமக்கள் அந்த பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற மக்கள்லாம் எப்படி போவாங்க? நிறைய பேர் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரு கொண்டு வந்து அந்த இதில் முட்டிட்டு தெரியாமல் எத்தனையோ பேர் வாகனங்கள் சேதமடையுது. பைக்கில் போகிறவங்க கீழே வந்து எந்திரிச்சு போகிறாங்கலாம் தகவல் கிடைக்குது. அது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு எந்த பணியுமே செய்யாத திமுகக்கு எந்த சூழ்நிலையும் மூட்டு போட்டக்கூடாதுன்னு அது குறிப்பாக 89-90 பூத் எண் கவுண்டம்பாளையம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மக்கள் உங்கள் மனசில் திமுக நினைப்பே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு சிந்தித்து ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி கடன் அந்த ஒன்று நாங்கள் ரோடு போட்டு தரோம், ட்ரைனேஜ் போட்டு தரோம், அதை பண்ணித்தரோம், இதை பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. இன்னி அந்த பகுதி மக்களுக்கு போனால் அவ்வளோ புலம்புறாங்க. ஒரு தண்ணி கூட ஒழுக்கமாக வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க.
என்னத்தை நம்ம சொல்ல முடியும் சொல். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் தான் அந்த பணியை செய்யணும். இருந்தாலும் நாம் எம்பியை நீ தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா எம்பி மூலமாகவோ இல்லை சட்டமன்றத்தின் இந்த மகாலட்சுமி படம் மக்கள் வந்து அவ்வளோ புலம்புறாங்க. என்னத்தை பண்ணுறதுன்னு நம்மளுக்கே ஒன்றும் எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் நாம் ஒரு வார்டில் இருக்கிறமே நம்மளால் எதுவுமே செய்ய முடியல மன வருத்தம் இருக்குது. இருந்தாலும் எனக்கும் குடும்பம்லாம் சில குடும்பம்னு இருக்குங்க. நானும் வேலைக்கு போகணும், 4 காசு சம்பாதிச்சா தான் நானும் என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒரு 6 மாதம் போகட்டுங்க. கட்டாயம் வந்து உங்களுக்கான பணிகளை நாம் நம்ம சட்டமன்றத்தின் மூலமாகவோ சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவோ அல்லது நம்ம பேரூராட்சி தலைவரான ஐகேஎஸ் இருக்கிறாங்க, பார்த்து சேவிக்கிறாங்க, பாபா சந்திரசேகர் இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாகவோ நம்ம சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் நம்ம பணிகளை நாம் செய்யலாம். 2வது எம்பி நம்ம வெற்றுவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஜெயிக்கிற பட்சத்தில் நம்ம அவர் மூலமாகவும் சில பணிகளை நான் உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு தரேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்றல் நகரில் அடுத்தது நமது இந்த பாரத் நகர் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்கூல் வேன்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருந்தது. பட் இப்போ வெறும் மண்ணை மட்டும் போட்டுவிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஜெயிச்சு அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணித்தரோம்னு சொன்னாங்க. ஆக வாக்காளர் பெருங்குடி மக்களே, பாரத் நகர் மக்கள், அப்புறம் அந்த டிடபிள்யூ பக்கத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோடு ஜெம் கார்டன் போகிற ரோடு வரைக்கும் அந்த மெயின் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்களுக்கு தண்ணி பிரச்சனை, ட்ரைனேஜ் இல்லாமல் எவ்வளவோ சிரமங்களுக்கு ஆளாகிட்டு வராங்க. இது எல்லாம் வந்து 100 நாளில் செஞ்சு தரதா சொல்லிவிட்டு இவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆக இவங்களுக்கெல்லாம் ஏமாற்றுபவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டும் வகையில் நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக அங்காளம்மன்புரம் பகுதியிலே அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் எல்லாம் இல்லாமல் வாட்டரெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் வாட்டர் வந்து புகாராகவே இருக்குது. ஆக பாரத் நகரில் பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த மெயின் ரோடு இல்லாமல் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, கூப்பிட்டா கூட வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னா நிச்சயமாக நீங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கட்டாயமாக நீங்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நமது அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.